ஸோ ஹே கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 15 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ எபிசோட் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன நாய்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்குது எபிசோட் ஓப்பனிங்கில். நம்ம ஹீரோ வந்து என்ன நாய்ஸு, நான் வந்து கொஞ்ச நாளாக நல்லா தூங்குறேன்னா, அதனால் இங்கே என்ன நடந்துச்சு தெரில, ஏன் ஏதாவது திருட உள்ள வந்துட்டானா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அது தெரியல. ஆனா, அது ரொம்ப ஏதோ வித்தியாசமா இருக்கு. அது என்னன்னே தெரியல. ஒருவேளை ஏதோ ஒரு மர்மமாவே இருக்கு. அப்பலாம் அங்க இருக்கிற ஒரு மொட்டை அங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அந்த உருவத்த பார்த்தோனே என்னோட நாய்க்குட்டி ரொம்ப பயந்து பெட்டுக்கு அடியில போயிடுச்சு. அது வாலு, காலு மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. அவ்வளோ பயந்துகிட்டு இருந்துச்சு. அது வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த நைட்ல யாரோ வராங்க, போறாங்கன்னு. அதான் வந்து அப்படின்னு வந்து அந்த மொட்டை அங்கிள் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா? அப்போ அப்படியா? அப்போ வாட்ச்மேன் அங்கிள் நீங்களும் அதை பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி தீஃபே ஆச்சு வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோ வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வாட்ச்மேன் அங்கிள் வந்து அவன் வந்து சிகரெட் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நானும் பார்க்கல, ஆனால் நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரா. எல்லாத்துக்கும் அப்படியே வந்து ஷாக்கு, என்னது வீடியோ எடுத்து வச்சிருக்காரான் அப்படின்னு. அப்புறம் வந்து அவரோட அந்த ரூமுக்கு போயிட்டு அதை காமிக்கிறாங்க. அதாவது இந்த சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதில் வந்து போய் பார்க்குறாங்க. இந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்து அந்த காமிக்கும் போது அந்த இடத்துல நார்மலாக ஒரு ரூம் தான் இருக்குது. பட் திடீர்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படி போகுது. அப்புறம் பாஸ் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து ஷாக்கு. இப்போ அது என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த மூமெண்ட் இவன் கண்டிப்பாக அவள் தான், அவளை நான் வந்து சும்மா படுத்துவங்க சொன்னால் அவன் வேலையை வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா. இப்போ என்னென்னா இவன் வந்து ஒரு ஃபீமேல் கோஸ்ட்டாக ப்ரெட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா எல்லா நைட்டும். இவளை என்ன தான் பண்ணுறது அப்படி ஹீரோ வந்து தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்காமனா. மற்ற எல்லாரும் வந்து ஒருவேளை அது பேயா இருக்குமோ, இல்லை அது ஏதாச்சும் ஒரு பூனை இருக்கும். அப்போ பூனை அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அது கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஃபிலிம் நல்ல வேலை அவன் மாட்டல அப்படின்னு ஹீரோ ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஏன்னா வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதானே சொல்லி முடிச்சிருப்பாங்கல்ல. அதனால ஹீரோ வந்து பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போது வாட்ச்மேன் அங்கிள் லாஸ்ட் நைட் அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறானா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமான்னு கேட்கும்போது இல்லைப்பா ஒன்றும் ஆகலை லாஸ்ட் நைட்டு அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு வாட்ச்மேன் அங்கிள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அப்போனா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருக்காதுல்ல. மேபி அந்த உமன் ஐ மீன் அந்த கோஸ்ட் சும்மா இந்த சைடு போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா சமாளிச்சுக்கிட்டு. ஓ! அப்போ கோஸ்ட்டெல்லாம் வந்து மற்றவங்கள விசிட் பண்ண வருமா? அப்படின்னு அந்த மொட்டாக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து யாருக்கு தெரியும் இந்த மாதிரி பேய் வந்து இப்படி சுற்றுமா அப்படின்னு வந்து அங்கே இருக்க அந்த ஆன்ட்டி பேசுகிறாங்க. அப்புறம் வாட்ச்மேன் அங்கிள் சரி எதா இருந்தாலும் நம்ம இன்னும் 2 நாள் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு வாட்ச்மேன் அங்கிள் சொல்கிறாங்களா. இல்லை வைக்கிறேன் ஐயா மாட்டிப்பாலோ, நான் இதை எப்படியோ மாற்றி விடலான்னு பார்க்குறேன். விட்டா ஐயோ போலீஸ் கால் பண்ணால் அவ்வளோதான் சொல்லி முடிச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும் அப்படின்னு ஹீரோ வந்து அவனுக்கு அவனே வந்து நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கோவமா நீ எதுக்கு இப்படி நைட்டு ஃபுல்லாக வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ லெக்சர் எடுத்துக்கிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் வந்து பிடிச்சி லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்னது அப்படின்னு வந்து இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? இவ்வளோ என்னதான் சொல்கிறேன், நான் சொல்கிற பேச்சு எப்பவுமே நீ கேட்கவே மாட்டியா? அங்கே சர்வலன்ஸ் இல்லை, அங்கே வந்து ஒரு பெரிய டூல் இருக்குது. அந்த டூல் மூலமாக நீ என்னெல்லாம் பண்ணியாலாம் ரெக்கார்ட் ஆகும் தெரியுமா அப்போ நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை பெருசாக ஒன்றும் ஆகலை. ஆமாம் நீ அப்போ என்ன தான் வந்து போட்டிருந்த, அதான் என்ன ட்ரெஸ் தான் போட்டிருந்த? ஏன்னா அந்த உருவத்தில் தெரியல அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் வந்து அந்த கருப்பு போட்டிருந்தேன், அது போக எல்லாத்தையும் வந்து மறைச்சி தான் இருந்தேன், அதனால் என் மூஞ்சி எதுவும் தெரியாது அப்படின்னு வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்களே. நல்ல வேலை இப்போ தான் ரிலீஃப் வருது, அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் இவன் நீ வந்து பயமுத்திட்டா, அதான் சாப்பிட்ற அளவு நீ பயமுத்திட்டா. நல்ல வேலை யாரும் மூஞ்சியை பார்த்துருக்க மாட்டாங்க, அது ஏதோ ஒரு ஏசியன் பர்சன் என் வீட்டில் இருக்காங்க, அப்போலாம் யாருக்கும் தெரியாது. ஸோ பெருசாக ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணணும், இல்லை வெளியே போகிறதா இருந்தால் தயவுசெய்து என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் வாட்டுக்கு எங்கேயும் போகாத, ஏன்னா இந்த இடத்துல உனக்கே தெரியும் நான் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இப்படி பண்ணாத அப்படின்னு ஹீரோ வந்து லெக்சர் எடுக்கும்போது, ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க ஐடென்டிட்டி இல்லைன்னா இந்த உலகம் வந்து உனக்கு டேஞ்சரஸ்ன்னு, அப்போ நான் எப்படி இப்படிலாம் சுற்ற முடியும் அப்படி ஹீரோயின் கேட்குறாங்களா. அது போக நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறேன்னா அப்படின்னு வந்து ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சு பேசும்போது, உனக்கு உனக்கு இது தெரியுதில்ல, அப்போ புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலாக நெய்பர்ஸ் இங்கே இருக்கவங்களாம் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, இது ஏதோ ஒரு பேய் பிசாசு அது வந்து இங்கிட்டு ரோமிங் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து பேயா பிசாசா அப்படின்னா என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்போ வந்து இங்கிட்டு ஹீரோ வந்து
அப்போ நம்ம ஹீரோ வந்து வேகமாக டைப் பண்ணுறேன். என்னன்னா இந்த ஹீரோயினுக்கு இந்த கோஸ்ட்னா என்ன அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கா. அது எப்படி டைப் பண்ணுறது தெரியுமா? இந்த உலகத்தில் அதாவது ஏதாச்சும் மூவி கிடைக்குமா? இந்த மாதிரி வந்து ஒரு ஏஷியன் பர்சன் வந்து இப்போ மாடர்ன் டைமில் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணால் எப்படி சாவாங்க? அப்புறம் வந்து இதை பற்றி அப்புறம் வந்து இந்த பேய் எப்படி இருக்குது? இதெல்லாம் வந்து எனக்கு சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் குடு 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 அப்படின்னு வந்து வேகமாக டைப் படிச்சுக்கிட்டு இருக்கான். மட்டும் அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது வந்து எவ்வளோ டேஞ்சர்ஸ் தெரியுமா? இது மட்டும் தெரியாமல் போச்சுன்னா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டானா, ஹீரோயின் வந்து அவ பாட்டுக்கு ஸ்வாட் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க ஆன்ட்டியை போட்டு தள்ளினோடனே அங்கே இருக்க எல்லா போலீஸும் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. அப்புறம் ஹீரோயினோட அந்த மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, ஹே நல்ல வேலை அவள் இதை சீரியஸாக எடுக்கலை, இல்லைன்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறேன்னா நான் வேணா இந்த இடத்த விட்டு போவா அப்படி ஹீரோயின் வந்து ரொம்ப குழஞ்சு, அதாவது அழுகிற ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப விஷயத்த சொல்லி கொடுத்துட்டீங்க, அதனால நான் இங்கேருந்து போயிடுவா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாங்களா. இங்கே பாரு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்ததுக்கடுத்து சாப்பிட்லாம். உனக்கு என்ன ஹேம்பர்கர் வேணுமா, சிக்கன் ரோல் வேணுமா, இல்லை ஃப்ரெஞ்சு பேன் கேக் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேச்சை மாற்றிக்கிட்டு இருக்கான். நீ பண்ணது பண்ணிட்ட விடு, இதுக்கடுத்து பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினா இதை பார்த்துட்டு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்ன ஹீரோ சொல்ல வந்தான்னு. சரி எனக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் வேணும், தேங்க்யூ ஹீரோ அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்களா. ஹெல்த்தி ஃபுட்டா? ஏன்னா அந்த கேட் ஃபுட்டு சாப்பிட போறியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறாங்களா. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவும் கேஷெல்லாம் வந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு இது என்ன எல்லா துணியும் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பாத்ரூம் அளவு வராங்க. இங்கிட்ட பார்த்தா ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது பேர் தான் வாஷிங் மிஷின், இதுக்குள்ளே வந்து உன் துணியை போட்டோன்னா அது வந்து சுத்தமாயிரும். ஸோ உனக்கு ஏதாவது துணி இருந்தால் இதுக்குள்ளே வந்து போடு, அது க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இந்த பொட்டி வந்து க்ளீன் பண்ணிடுமா எல்லாத்தையும் அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆமாம், அப்புறம் இந்த டிட்டர்ஜென்ட் இதில் போட்டோம்னா அது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படின்னு போயிட்டு அப்படின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் உள்ளே போடோமா அதில் ஏதோ வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்க்குறேன். எல்லாத்தையும் போட்டியா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா, இது என்னது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஒரு வெள்ளை கலர் துணி எடுக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படுறாங்களா. அப்புறம் டக்குனு அதை கையில் வந்து பிடிங்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அது வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போது அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ ஹீரோ என்ன சாக்குறான்னா, அது அந்த ஃபுட் பைண்டிங் கிளாத் தானே அப்படின்னு ஹீரோ மான்வாக்கு திரும்பி போயிட்டான். இதை காலில் கட்டிக்கிட்டு இவன் எப்படி இதை மாட்டிக்கிட்டு அந்த பில்டிங்காக தாவனா இது எப்படி அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் வந்து புது விஷயம், இதெல்லாம் காலில் போட்டால் அது வலிக்கிறான், ஆனால் அப்படி தானே அதில் கால் வச்சு ஏறி போயிருக்காங்களா, இது எப்படி எப்படி how it is possible அப்படி ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கோட இந்த சாப்டர் பிடிச்சி இந்த சாப்டர் பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.